அந்தமான் தீவுகளின் இயற்கை அதிசயமான பேரட்டாங் லைம்ஸ்டோன் கேவ்ஸை பார்க்க நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும். நாங்கள் போர்ட் பிளேயர்லேருந்து மார்னிங் 5 மணிக்கே ஃபஸ்ட்டு கான்வாயை பிடிக்க ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஜராவா பழங்குடியினர் வசிக்கும் அடர்ந்த காடு. சுமார் 50 கிலோமீட்டர் இந்த காட்டு வழியாக போக போகிறோம். இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதோ இல்லை அவங்களோட பேச ட்ரை பண்ணுறதோ சட்டப்படி குற்றம். அவங்க இருப்பிடத்தை மதித்து அமைதியாக என்ஜாய் பண்ணணும். 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போது மிடில் ஸ்ட்ரெயிட் வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு பெரிய ஃபெரி போட் மூலமாக மற்ற வெஹிக்கிள்ஸ் கூட கடல் கடந்து நீலம்பூர் ஜெட்டிக்கு போகிறோம். அங்கேருந்து தான் ரியல் அட்வென்ச்சர் தொடங்குது. கேவ்ஸ் போக ஸ்பீட் போட்டுகளோட டிக்கெட்டை வாங்கிட்டு கிளம்புறோம். இந்த மேங்க்ரோவ்ஸ் பயணம் தான் இந்த ட்ரிப்போட ஹைலைட்டே. சூரிய ஒளி கூட நுழைய முடியாத அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகள் ஒரு இயற்கை குகை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இவை தான் சுவாச வேர்கள். ஆக்சிஜன் மிக குறைவாக இருக்கும்போது இந்த சதுப்பு நிலத்தில் மரங்கள் சுவாசிப்பதற்காக இந்த வேர்கள் மண்ணுக்கு மேலே செங்குத்தாக வளர்ந்துருக்கு. போட் நின்னதும் இங்கேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் காட்டு வழியாக நடக்கிறோம். 20 நிமிஷம் நடந்ததும் கேவ்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு இப்போ வந்துட்டோம். இதுதான் லைம்ஸ்டோன் கேவ்ஸ். வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வந்ததும் நேச்சுரல் ஏசி மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த கேவ்ஸ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கடலுக்கடியில் இருந்த சிப்பிகள் மற்றும் பவளப்பாறைகளால் உருவாகியிருக்கு. காலப்போக்கில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த அமில மழைநீர் பூமிக்குள்ளார கசிந்து இந்த பாறைகளை கரைத்து பெரிய ரூம் மாதிரி மாற்றிருக்கு. இந்த மாதிரி சீலிங்கிலிருந்து தொங்குறது ஸ்டாலக்சைட்ஸ், தரையிலிருந்து வளர்றது ஸ்டாலக்மைட்ஸ். இந்த ரெண்டும் சேர்றது காலம். இந்த குகை இப்போது உயிரோடு இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லிமீட்டர் அளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கற்களை நம்ம தொடக்கூடாது. அது அவற்றின் வளர்ச்சியை பாதிக்கும். இங்கே பிஎஸ்என்எல் தவிர மற்ற எந்த சிக்னலும் கிடைக்காது. இயற்கையையும் புவியியலையும் நேசிப்பவங்களுக்கு பேரத்தாங் ஒரு சொர்க்கம். நீண்ட பயணம்தான், ஆனால் இந்த அனுபவம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காது. என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம ஒரு புது இடத்துல சந்திப்போம்.